நோன்பு திறக்கும் போது ஒரு துவா இருக்குதா? அந்த குறிப்பிட்ட அந்த துவா எதுவும் உண்டா? நோன்பு துறக்கும் போது அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ் 2357 ஒரு ஹதீஸ் வருது. 2358 அபூதாவுல 2 ஹதீஸ் வருது. இமாம் அபூதாவுத் சிஜிஸ்தானி ரஹிமத்துல்லாஹி எழுதுறாங்க. முதல்ல 58வது வரக்கூடியது முஆத் இப்னு ஸுஹ்ரா அவங்களுடைய ரிவாயத். அதாவது அல்லாஹும்ம லக்க சும்து அலா ரிஸ்கிக அஃப்தர்து. அத சோடிஜி நிறைய வரும். அல்லாஹ் லக்க சும்து பிக ஆமன்து அலைக தவக்கல்து அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகபல் மின்னி. அது எந்த அறிவிப்பாளர் விஷயம் கிடையாது. அதுக்கு முதலாவது. இரண்டாவது இது அபூதாவுல 2358வது செய்தியாக வரக்கூடிய 2357 58 இந்த செய்தி 58வது வரக்கூடிய அறிவிப்பு தான் இந்த முஆத் இப்னு ஸுஹ்ரா அனி நபி ஸல்லல்லாஹு அன்ஹு பலக அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கும் பொழுது ஓதுனாங்க அல்லாஹும்ம லக்க சும்து அலா ரிஸ்கிக அஃப்தர்து. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். ஏனென்றால் முஆத் இப்னு ஸுஹ்ரா யார் என்றால் இவர் சஹாபி அல்ல, இவர் ஒரு தாபிஈ. ஆனா மஜ்ஹூல், யார் என்று அறியப்படாதவர். அப்ப மஜ்ஹூலாக இருந்து ஒரு தாபி அறிவிச்சால் தாபி ரசூலுல்லாஹி அறிவிச்சால் அந்த ஹதீஸ் முர்சல். எனவே அது முதலாவது வாயிஃப். இரண்டாவது ஒரு மஜ்ஹூல், அதுவும் வாயிஃப். அதனால இமாம் முந்திரி ரஹிமத்துல்லாஹ் தர்கீப் தர்ஹீப் எழுதிய இமாம் முந்திரி ரஹிமத்துல்லாஹ் இந்த ஹதீஸ்ல பிரச்சனை இருக்கிறது லைஃப் என்று சொல்லி இருக்கிறார்கள். அறிவிப்பாளர் பார்த்தால் இந்த ஹதீஸ் முர்சலான ஹதீஸ், இது மிக பலவீனமான ஒரு ஹதீஸ். அபூதாவுல வருகிறது, ஆனா பலவீனமான ஹதீஸ். இதை நாம் ரசூலுல்லாஹை தொட்டு இணைத்து சொல்ல முடியாத அளவுக்கு மிக பலவீனமான ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் வருகிறது ரஹபல் லமா வபதலத்தில் ஒரு கஸபத்தல் அஜ்ரு இன்ஷாஅல்லாஹ். இந்த ஹதீஸ் ஹுசைன் இப்னு வாகித் அன் மர்வான் இப்னு முகஃபா அபூதாவுத் ரஹிமத்துல்லாஹ் சொல்றாங்க. ஹுசைன் இப்னு வாகித் அன் மர்வான் இப்னு முகஃபா அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அதாவது நோன்பு திறக்கின்ற வேளையில இந்த துஆ ஓதுவாங்க. நோன்பு திறக்கின்ற வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹபல் லமா வபதலத்தில் ஒரு கஸபத்தல் அஜ்ரு இன்ஷாஅல்லாஹ் ஓதுவாங்க. இந்த ஹதீஸ் வருது. இப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரை இது அபூதாவுல 2357 செய்தியாக வருகிறது. இந்த ஹதீஸ்ல யார் அறிக்கை அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹ் சுனன் அபூதாவுத் சிஜிஸ்தானி இமாம் அபூதாவுத் சிஜிஸ்தானி சுனன் அபூதாவுத் எழுதுறாங்க. ஹுசைன் இப்னு வாகித் மர்வான் இப்னு முகஃபா. மர்வான் இப்னு முகஃபா யார் என்றால், நான் ஏன் இதை சொல்றேன் என்றால் நிறைய பேர் சஹீஹ் என்று சொல்றாங்க. இந்த துஆவை சஹீஹ் என்று சொல்றாங்க. நிறைய அரபு அறிஞர்கள் கூட அரபுலக அறிஞர்கள் கூட அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் சொல்றாங்க. ஆனா நமக்கு உறுதியாக தெரியணும் என்பதற்காக சொல்றேன். அப்ப இந்த இடத்துல மர்வான் இப்னு முகஃபா யாரு? முகன்னா முகஃபா பல மாதிரி இந்த பேர் இருந்தாலும் மர்வான் இப்னு சாலிம் அல் முகஃபா, இவருடைய பேர் என்ன? மர்வான் இப்னு சாலிம் அல் முகஃபா. இவர் யார் என்றால் மஜ்ஹூல், இவர் அறியப்படாதவர். இவர் யார்? மஜ்ஹூல்ல 2 வகை இருக்குது. இப்ப ஜஹாலத்து மஜ்ஹூல் ஐன் மஜ்ஹூல் ஹால் உசூல்ல. இதுல உதாரணமாக தாஜுத்தீன் என்று சொன்னால் இவர் மஜ்ஹூல் ஐன்டா நீங்க யாருன்னே தெரியாது. மஜ்ஹூல் ஹால்டா நீங்க ஒரு ஆள் இருக்கிறீங்க, ஆனால் நீங்க நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது. இவரே மர்வான் இப்னு முகஃபா மஜ்ஹூல் ஹால். எனவே இவருடைய அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. இது பலவீனமான ஹதீஸ். இது ஒரு விஷயம். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தக்ரீபு தஹ்தீபில் இவர் மக்பூல் என்று போட்டிருக்கிறாங்க. இத மக்பூல் போட்டிருந்தா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஒரு கருத்து இருக்கு. ஆனா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தக்ரீபு தஹ்தீபினுடைய முன்னுரையில சொல்கின்ற பொழுது மக்பூல் என்ற முத்தாபாத் வரணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு இவர் மட்டும் தான் அறிவிச்சிருக்கிறார். வேற ஒரு ஆள் அறிவிச்சா தான் இந்த ஹதீஸ் அப்படி பலமாகும் மக்பூல் என்று சொன்னார். எனவே இது அந்த வகையிலும் இப்னு உமர் ரலியல்லாஹு தொட்டு இவர் மட்டும் தான் அறிவிச்சிருக்கிறார். அந்த வகையில இது பலவீனமாக. அதே மாதிரி மர்வான் இப்னு முகஃபா இருந்து வேற யாரும் அறிவிக்கல. ஹுசைன் இப்னு வாகித் மட்டும் தான் அறிவிக்கிறார். அதனாலையும் அவர் தஃபர்ருதாகி போறார், தனிச்சு போறாரு. ஆனா ஹுசைன் இப்னு வாகித் பலமானவர் தான் என்றாலும் மர்வான் இப்னு முகஃபா உங்க பிரச்சனை. எனவே இந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ். அதே போன்று இது நோன்பு துறக்கின்ற பொழுது வருகின்ற ஹதீஸ்கள் எல்லாமே பலவீனமான ஹதீஸ்கள், ஆதரப்பூர்வமான கிடையாது. ஆனால் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு என்ன துஆ ஓதுமோ அதை ஓதிக்கொள்ள வேண்டியதான். அதுல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா இத ஓதினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுல குஃபிர மா தகத்தம மின் தம்பி வமா தஅഖர், முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் வருது. அது மாதிரி பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் வரும். வமா தஅഖர், பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற துண்டு மட்டும் தைஃப். என்ன சொல்றது? பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற துண்டு மட்டும், அந்த பகுதி மட்டும் தைஃபானது. ஆனா முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த துஆ ஓதினால். இது சரியான ஹதீஸ். ஆனா அந்த துண்டு மட்டும் பலவீனமானது. அதே நேரம் நாம் ஒரு நோன்பாளி என்ற அடிப்படையில நோன்பு துறக்கின்ற வேளையில நாம் சொன்ன மாதிரி துஆ, வேண்டிய துஆவை கேட்டுக்கொள்ளலாம். அதானுக்கு முன்னாடி வேண்டிய துஆவை கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி நாம் சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு துஆவை ஓதிக்கொள்ள வேண்டியதுதான். இஃப்தாருடைய நேரத்துல நம்ம சஹர் செய்யறது எப்படி ஒரு இபாதத்தோ அது மாதிரி இஃப்தார் சாப்பிடுறது இபாதத். அதனால சாப்பிட்டும் பொழுது உடனே தண்ணியை குடிச்சு துஆ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா சாப்பிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஷாவும் இருக்கிறது அஷாவும் இருக்கிறதுன்னா நீங்க ஃபபுதாவு பில் அஷா,
இஷாண்டா இஷா தொழுக சாப்பாடு, அஷாண்டா இரவு சாப்பாடு, ரெண்டும் இருக்குது. எதை செய்யணும் ஆரம்பத்துல? சாப்பாடு. அப்ப இது வளமையாக உள்ள காலங்கள் எப்படி என்றா நாள் முழுக்க பசிச்சிருந்து முன்னுக்கு சாப்பாடு வச்சு துவா கட்டிய ஹதீஸ் வருமா? எப்படியான கருத்து. ஏனென்றால் அது இபாதா. சாப்பிடுறதையும் இஸ்லாம் உங்களோட சாப்பாட்டை இபாதத்தாக ஆக்கி தரும் பொழுது நம்ம ஏன் அதில் கஜத்தனை செய்யணும்? எனவே அழகா சாப்பிட்டு போட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த இபாதத்தில் ஈடுபடலாம்.